கைஸ், நம்ம தமிழ் மூவிஸ்ல பாக்குற ஆக்ஷன் சீக்வென்ஸ், டபுள் ஆக்ஷன் சீன்ஸ்ல இருந்து ஸ்பைடர்மேன் மூவில பாக்குற சில சீன்ஸ் வரைக்கும் எல்லாமே இந்த கிரீன் ஸ்கிரீன் யூஸ் பண்ணி தான் ஷூட் பண்ணிருப்பாங்க. கிரீனோ ப்ளூவோ ஏதாச்சும் ஒண்ணு கரெக்டா சொல்லுங்க, கன்ஃபியூஸ் ஆயிடும் அப்புறம். பட் அந்த அளவுக்கு இல்லனாலும் எப்படி நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு ஒரு கிரீன் ஸ்கிரீன் வீடியோ ஷூட் பண்ணி எடிட் பண்றது இந்த வீடியோல டீடைல்டா சொல்றேன். ஃபுல் டீடைல்ஸ் எனக்கு தெரியும். இதெல்லாம் ஒரு மேட்டரா அப்படின்னு சில பேருக்கு தோணும். சில பேருக்கு வாவ் எப்படி பண்றது சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்கன்னு தோணும். அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. வருங்கால இளைஞர்களுக்காக நான் கூட ரீசெண்டா கிரீன் ஸ்கிரீன் யூஸ் பண்ணி ஒரு வீடியோ ஷூட் பண்ணிருந்தேன். அதோட கம்ப்ளீட் ப்ராசஸ் பத்தியும் எல்லாமே இந்த வீடியோல உங்களுக்கு ஷேர் பண்றேன். சோ மெதுவா வீடியோல போலாம் வாங்க. வாங்க சார். நீங்க கிரீன் ஸ்கிரீனை நார்மலா ஆன்லைன்லயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி கிளாத்தோட குவாலிட்டியும் டிஃபர் ஆகும். பட் நாமளே என்னைக்காச்சும் ஒரு நாள் தான் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு எதுக்கு குவாலிட்டின்னு இருக்கிறதுலே லோ பிரைஸ்ல இருக்கிற ஒரு கிரீன் ஸ்கிரீன் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணேன். அந்த டீ கடை பாக்கி ஒரு 200 ரூபாய். பரவாயில்ல, நல்லா தான் இருக்கு. அப்படிதான் இருக்கு. அது கூடவே அதை மாற்றுறதுக்கு ஸ்டாண்ட்ஸ் வேணும்னா நீங்க வாங்கிக்கோங்க. பட் நான் வந்துட்டு செவர்லயே ஆன் அடிச்சு டேமேஜ் பண்ணி ஹவுஸ் ஓனர் கிட்ட இருந்து திட்டு வாங்குறதுக்கு பதிலா இந்த மாதிரி ஹூக்ஸ் செவர்ல பேஸ்ட் பண்ணி சிம்பிளா வேலையை முடிச்சிட்டேன். பட் சில பேர் கிரீன் ஸ்கிரீன் வாங்குறதுக்கு லோ பட்ஜெட்லாம் இல்ல, நோ பட்ஜெட் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவ்வளவு பெரிய அமௌண்ட் என்னடா? நம்ம வீட்ல அம்மாவோட சாரீஸ்லாம் ஏதாச்சும் கண்டிப்பா பிளைனா இருக்கும். இல்லனா சில பேர் வீட்ல வால் பெயிண்டிங்லாம் பிளைனா ஏதாச்சும் கலர்ல பண்ணிருப்பாங்க. கிரீன் ஸ்கிரீனுக்கு பதிலா அதே நம்ம சின்ன சின்ன ஆப்ஜெக்ட்ஸ்லாம் ஷூட் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதான் ஐடியாவா? முன்னாடி நானும் இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணிருக்கேன், அதான் சொல்றேன். அதான்டா நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு அடிச்சு விட்டேன். இப்போ அந்த கிரீன் ஸ்கிரீனை நம்ம யூஸ் பண்றதுக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்குது கைஸ். அதெல்லாம் ஒவ்வொன்றா சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன், நம்ம வீடியோ ஷூட் பண்ணும்போது அதுல wrinkles எதுவுமே இருக்க கூடாது. ஃபேன்லாம் ஓடிட்டு இருந்தா அதை ஆஃப் பண்ணிட்டு ஷூட் பண்ணுங்க. அப்புறம் வீடியோ ஷூட் பண்ணும்போது இந்த மாதிரி குட்டி குட்டி ஷேடோஸ்லாம் வரும். எடிட் பண்ணும்போது பெரிய தலைவலி நமக்கு தான். தலை வலிக்குதே. சோ wrinkles-லாம் இல்லாம பாத்துக்கோங்க. முடிஞ்சா எல்லா எட்ஜ்லயும் கிளிப் போட்டு பிளைன் ஆக்கிடுங்க, நிம்மதியா ஷூட் பண்ணலாம். நெக்ஸ்ட் தென் ரெண்டாவது ரூல்ஸ், கிரீன் ஸ்கிரீன்ல வீடியோ ஷூட் பண்ணும்போது அது பக்கத்துலயே போய் நம்ம நிக்க கூடாது. பப்ளிக்ல வச்சு உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் கூட நிக்கும் போது யாராவது பாத்துட்டாங்கன்னா எப்படி தெரியாத மாதிரியே டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவீங்க? தெரியும். இப்போ உத்தமங்கிற பேரை வச்சுக்கிட்டு நீங்க செய்யறது எல்லாமே மோசமான செயல். அதே மாதிரி 3 to 4 ஸ்டெப்ஸ் ஃபார்வர்ட் மூவ் பண்ணி கிரீன் ஸ்கிரீன்ல இருந்து தள்ளி வந்து நீங்க வீடியோ ஷூட் பண்ணலாம். சோ உங்களோட ஷேடோஸ்லாம் கிரீன் ஸ்கிரீன் மேல விழாது. எடிட் பண்ணும்போது எந்த பிரச்சனையும் இல்ல. மூணாவது விதிமுறை என்னன்னா, நீங்க வீடியோ ஷூட் பண்ணும்போது ஜஸ்ட் உங்களுக்கு மட்டும் லைட் கொடுக்காம கிரீன் ஸ்கிரீனுக்கும் சேர்த்து தனியா இன்னொரு லைட் கொடுங்க. அப்ப அதுவும் பிரைட்டா இருக்கும், நீங்களும் பிரைட்டா இருப்பீங்க. கிரீன் ஸ்கிரீனை ரிமூவ் பண்ணா இன்னும் ஈஸியா இருக்கும். அது எங்க இருக்கு? எனக்கே இங்க லைட் இல்ல, இதுல கிரீன் ஸ்கிரீனுக்கு நான் எங்க போய் லைட் கொடுக்கறதுன்னு நீங்க கேட்கலாம். இவங்க கிட்ட என்ன சொல்லி என்ன சமாளிக்கலாம்? நீங்க வீடியோ ஷூட் பண்ணும்போது கிரீன் ஸ்கிரீனோட கலர் ஒரே கலர்ல ரொம்ப விசிபிளா தான் இருக்கு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்ல. ஃப்ரீயா விட்டுருங்க, இந்த ரூலை நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். நான் பாத்துக்கிறேன். லாஸ்டா ஒரே ஒரு டிப் என்னன்னா, இப்போ நீங்க டெசர்ட்ல இருக்கிற மாதிரி ஒரு வீடியோ எடிட் பண்ண போறீங்க அப்படின்னா அதுக்கு ஏத்த மாதிரி சப்ஜெக்டோட லைட்டிங் ரொம்ப வார்ம் டெம்பரேச்சர்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்போ கலர் ரொம்ப மிஸ்மேட்ச் ஆகாம பெர்ஃபெக்ட்டா இருக்கும். எல்லாம் உங்க நல்லதுக்காக தான். கிரீன் ஸ்கிரீன்ல வீடியோ ஷூட் பண்றதுக்கு இந்த ஸ்டெப்ஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணாலே போதுங்க. இருக்கிறத வச்சே ஒரு நல்ல அவுட் கொண்டு வர முடியும். அப்ப ட்ரை பண்ணலாம்ன்றீங்க. பட் ஒருவேளை வீடியோ சரியா வரல அப்படினாலும் கிரீன் ஸ்கிரீனை எப்படி கிளியரா ரிமூவ் பண்றதுன்னு சொல்றேன். எப்படி இப்பதான் நம்ம எடிட்டரா மாற வேண்டிய நேரம் வந்திருக்கு. தெரியுது, நீ மூடு. மொபைல் எடிட்டர்ஸ்க்கு பிரச்சனையே இல்ல. எப்படி வீடியோ எடுத்திருந்தாலும் கிரீன் ஸ்கிரீன் ரிமூவ் பண்றதுக்கு ரெண்டே ஆப்ஷன் தான். வீடியோவை ஃபர்ஸ்ட் ஒரு நியூ ப்ராஜெக்ட்ல ஓவர்லேல ஆட் பண்ணுங்க. இப்போ நான் சப்ஜெக்ட்டை மட்டும் தனியா கிராப் பண்ணிக்கிறேன். அப்புறம் அப்படியே கீழே இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாம் ஸ்வைப் பண்ணீங்கன்னா கட் அவுட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது உள்ள போனா குரோமா கீன்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை செலக்ட் பண்ணுங்க. இப்போ வீடியோல இருக்கிற அந்த கிரீன் கலரை பிக் பண்ணுங்க. நான் சொன்ன ரெண்டு ஆப்ஷன்ஸ் இதுதான். ஒன்னு இன்டென்சிட்டி, இன்னொன்னு ஷேடோஸ். இது ரெண்டையுமே நம்ம வீடியோக்கு ஏத்த மாதிரி ரேண்டமா அட்ஜஸ்ட் பண்றது மூலமா கிரீன் ஸ்கிரீனை பெர்ஃபெக்ட்டா ரிமூவ் பண்ணிக்கலாம். பட் பிசில நீங்க எடிட் பண்றீங்கன்னா சில பல அட்வான்டேஜஸ்லாம் இருக்கு. மொபைல்ல பண்ண மாதிரியே ஃபர்ஸ்ட் பேக்ரவுண்டுக்கு மேல கிரீன் ஸ்கிரீன் வீடியோவை ஆட் பண்ணிக்கிறேன். தென் அதுல இப்போ எஃபெக்ட் கண்ட்ரோல்ஸ்ல இருக்கிற இந்த மாஸ்க் பென் டூல் யூஸ் பண்ணி என்ன மட்டும் தனியா வெட்டி எடுத்துக்கிறேன். இப்போ எஃபெக்ட்ஸ்ல போய் அல்ட்ரா கீன்னு சர்ச் பண்ணனும். அதுல வர்ற எஃபெக்ட்டை அப்படியே டிராக் பண்ணி இந்த வீடியோல போடுங்க. இப்போ இந்த கலர் பிக்கர் யூஸ் பண்ணி கிரீன் கலரை செலக்ட் பண்ணுங்க. ரிமூவ் ஆயிடும், அவ்வளவுதான், சிம்பிள். பட் இங்க தான் ஒரு பிரச்சனை. அங்க தான் இருக்கு சுவிட்ச். சில நேரம் நம்ம வீடியோ சரியா ஷூட் பண்ணிருக்க மாட்டோம். கிரீன் ஸ்கிரீன்ல wrinkles-லாம் இருக்கும், லைட் சரியா இருக்காது. அதுக்கு நம்ம வீடியோவையா மறுபடியும் போய் ஷூட் பண்ண முடியும். சோ எஃபெக்ட் கண்ட்ரோல்ஸ்லயே அல்ட்ரா கீ எஃபெக்ட் கீழ மேட் ஜெனரேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல லாஸ்டா பெடஸ்டலோட வேல்யூவை இன்க்ரீஸ் பண்றது மூலமா இன்னுமே அந்த வீடியோல இருக்கிற கிரீன் ஸ்கிரீன் கிளியரா ரிமூவ் ஆயிடும். அதுக்கு கீழ மேட் கிளீன் அப் ஆப்ஷன்ல சோக், சாஃப்டன், கான்ட்ராஸ்ட் அதெல்லாம் நம்ம எட்ஜ் அட்ஜஸ்ட் பண்றதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு கீழ ஸ்பில் சப்ரஷன் ஆப்ஷன்ல லூமாவோட வேல்யூ மட்டும் நம்ம இன்க்ரீஸ் பண்றது மூலமா இன்னும் சப்ஜெக்ட்ல இருக்கிற பிளாக்ஸ்லாம் நல்லா கான்ட்ராஸ்டா தெரியும். இப்படிதான் நான் என்னோட வீடியோஸ்லாம் கிரீன் ஸ்கிரீனா ரிமூவ் பண்ணுவேன். இந்த வீடியோக்காக தான் அப்படியே வானத்துல பறக்கிற மாதிரிலாம் கிரீன் ஸ்கிரீன் யூஸ் பண்ணி இந்த வீடியோ ஷூட் பண்ணிருந்தேன். तो
சொல்றது கேட்டுமா அவசரப்படாத. ஸோ இன்ஸ்டாகிராமில் இன்னும் என்ன நீங்கள் ஃபாலோ பண்ணலன்னா நித்தின் எஃப்டிஸ்ன்னு சர்ச் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தங்கமான பையன் தரமான பையனாச்சே. உடனுக்குடன் நிறைய அப்டேட்ஸ்லாம் அதில் ஷேர் பண்ணுவேன். பெருசாக ஒன்றும் இல்லை கைஸ், யூடியூப்ல ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறது தான் அதுலேயும் அப்லோட் பண்ணுவேன். இருந்தாலும் உங்களுக்கு யூஸ் ஆகலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பட்டன், ஃபாலோ பட்டன் எல்லா பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடம்பிடிக்கிறிய நீ. அப்புறம் கைஸ் ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பற்றி பேசலாமே அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. என்ன முடியும்னு என்கிட்ட சொல்லுங்க, கமெண்ட் போடுங்க நண்பர்களே. உங்க கமெண்ட்காக தான் வெயிட் பண்ணிருக்கேன். ஸோ இனிமே கிரீன் ஸ்கிரீன்லாம் நல்லா யூஸ் பண்ணி செமையா வீடியோ ஷூட் பண்ணுங்க. நம்ம அடுத்து இதை விட செமையா ஒரு வீடியோல சந்திக்கலாம். பாய். நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.